உழைத்து உண்பது, உழைக்காமல் உண்பது, இப்படி இரு வகையான உணவுகள் இருக்கிறது. இப்படி சில பேர் உழைக்காமலே நிறைய பேர் அவருடைய பரம்பரை சொத்துக்களிலிருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். பெரிய சொந்தமான வேலை எதுவும் இருக்காது. சில பேர் கையால் உழைத்து உண்டு கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு இரு வகைகளை பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்பிலும் இவ்வகையான இரு வகையான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இயேசு மார்க் எழுதிய நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2வது மத்தேயுல நம்ம பார்க்கிறது 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். லூகாஸ்லே 9 பார்க்கிறோம். லூகாஸ்லே 10ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார், வேலையாள் கூலிக்குரியவன், நீ நற்செய்தி அறிவிக்க சொல்லுகிறாய், ஆகவே உன்னை பற்றி நீ கவலை கொள்ளாதே, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். நீ உண்ணவும் குடிக்கவும் உறங்கவும் நான் உனக்கு தயார் செய்கிறேன், நீ போ என்று சொல்லுகிறார். அவர்கள் அவ்வாறே சென்றார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவர்கள் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் கைத்தடி கூட எடுத்துக்கொள்ளவில்லை, கையில் பணம் இல்லை, 2 ஆடைகள் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆகவே அவர் குறிப்பிட்ட நாட்களை கொடுத்திருந்த அந்த நாட்கள் அவர்கள் போய் திரும்பி வந்து மகிழ்ச்சியோடு அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னார்கள். நாங்கள் போனோம், இப்படிலாம் ஆச்சு, அப்படிலாம் ஆச்சு, நோய்கள் குணமாச்சு, பேய்கள் ஓடியது, இப்படி நிறைய காரியங்களை பற்றி பேசினார்கள். அவர்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டதாக ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள். நன்றாக சாப்பிட்டு இருக்கிறார்கள், நன்றாக குடித்திருக்கிறார்கள். பாருங்க, இப்படித்தான் அவர்கள் திரும்பி வந்ததை பார்க்கிறோம். இப்படி நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு இப்படி ஒரு ப்ரிவிலேஜ், இப்படி ஒரு பராமரிப்பு, ஒரு கிரேஸ் இப்படி ஆண்டவர் கொடுக்கறத நம்மால் பார்க்க முடிகிறது, அனுபவித்து இருக்கிறோம். இப்பொழுதும் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி செய்வது இருக்கிறார்கள் பாருங்க. ஆனா தெசலோனிக்கேயர் 3 யாரு? பவுல் சொல்றாரு, நீ நற்செய்தி அறிவிக்கிறியா, நீ இறை வார்த்தையை கடைபிடிக்கிறியா, நீ இறை வார்த்தையின்படி நடக்கணும், நீ உன் கையால் உழைத்து உண்பாய் என்று சொல்கிறார். கையால் உழைத்து அதைத்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்றார். நான் உங்களிடையே இருந்தபோது அதை செய்து காண்பித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லுகிறார். ஆகவே உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொல்லுகிறார். பாருங்க, என்ன கான்ட்ரடிக்ஷன் ரெண்டுக்கும், இவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்க. இது என்னதான் உண்மை? எது? எப்படி வாழ முடியும்? தொடர்ந்து கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய தொடர்ச்சியை கேளுங்கள், நமக்கு புரியும்.